என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? வாழ்க்கை வெறுப்பா போகுதுன்னு தான்டா அந்த 1 1/2 மணி நேரம் சந்தோஷமா இருக்கணும்னு தான்டா மேட்ச் பார்க்குறோம். அந்த 1 1/2 மணி நேரத்துல ஆல்ரெடி வெறுப்பா போற வாழ்க்கைய இன்னும் கொஞ்சம் நல்லா டிப்ரெஸ் பண்ணி விட்டுறீங்களேடா. 3 மேட்சா 1 கோல் கூட அடிக்க மாட்றீங்கடா டேய். 1 கோல் கூட அடிக்கல. ஃபேன்ஸ்லாம் என்னடா பண்ணும்? வீட்லேருந்து பார்க்குற எனக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கு. 2 மேட்ச் ஹோம் கேம் வந்து பார்த்தேன். 1 தோத்துட்டீங்க அதுலயும். இவ்வளோ தோத்தும் வந்து ஹோமில் வந்து கேம் பார்க்குறப்போ நீங்கள் அதுலேயும் தோக்குறீங்க பார்த்தீங்களா? எல்லாருமே ஹோப்பை விட்டுட்டாங்க. சென்னை எஃப்சி இந்த வருஷம் கண்டிப்பாக 8th பொசிஷனில் முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆல்ரெடி 3வது கேம் இது, தொடர்ந்து 3வது கேம். மொத்தம் 5 கேம் தோத்துட்டோம். 4 கேம் வந்து 1 கோல் கூட அடிக்காமல் தோற்றுருக்கோம். 2 பாட்டம் டீம் கூட தோற்றுருக்கோம். 1 டாப் டீம் கூட தோற்றுருக்கோம். ஒரு ஈக்குவல் டீம் கூட தோற்றுருக்கோம். ரைவல்ஸ் கூட தோத்தாச்சு. கோல் அடிக்க மாட்டீங்க. ஒரு நல்ல த்ரூ பாஸ் போட்டு ஆட மாட்டீங்க. ஒரு கேம் கூட நம்ம ஒரு மண்ணும் பிடுங்கல. இந்த கேமில் கூட கோல் அடிக்கலையேடா. ஓன் காயில் வந்து அவ்வளோதான். ஓன் காயில் வந்து ஃபேன்ஸ் எவ்வளோ நம்பினாங்களோ, ஓன் காயில் காப்பாற்றுவாருன்னு எவ்வளோ நம்பினாங்களோ, அந்த ஃபேன்ஸே இப்போ ஓன் காயில் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபேன்ஸ் மேலே தப்பான்னு மட்டும் கேட்டுறாதீங்க. ஃபேன்ஸ் மேலே தப்பு இல்லை, ஓன் காயில் மேலே தான் தப்பு. ஓன் காயிலுக்கு அடுத்த வருஷம் வேறு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். அது வேறு கதை. அவ்வளோ காசு கொடுத்து அவரை சைன் பண்ணி எந்தெந்த பிளேயர்லாம் வேணுமோ அவனையும் சைன் பண்ணிக்கோலான்னு சொல்லி எல்லா நல்ல பிளேயர்ஸையும் வாங்கி இந்த வருஷம் 5 மேட்ச் தோத்துட்டாச்சு. 6 மேட்ச்சில் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். 3 மேட்ச் ட்ரா. வெறும் 3 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம் 11 கேமில். அதுவும் நல்ல ஸ்குவாட் வச்சு ஓன் கையில். நம்ம ஒன்றும் மட்டிக்கு ஸ்குவாட் வச்சு ஆடல. பார்க்குற ஃபேன்ஸ் ஒன்றும் எதையுமே தெரியாதவங்களும் இல்லை. அதாவது கேரளா பிளாஸ்டர்ஸ் கூட நேற்று தோத்துதுடா. ஃபைட் பண்ணி தோக்கலையே. அவங்க ஃபைட் பண்ணி தோத்தாங்க. நம்ம ஒன்றும் கொடுங்கலையே. 3 கேமில் கடைசி 3 கேமில் கடைசி 4 கேமில் கூட 1 கோல் தான் நம்ம அடிச்சிருக்கோம். ஸோ எப்படி நீங்கள் ஃபேன்ஸ் இதில் வேற ட்ரைனிங்கில் கோல் அடிக்கிறதுலாம் வேறு போஸ்ட் போடுறானுங்க. ஏன்னா ரியல் கேமில் கோல் அடித்தா தானே அந்த கோலை விட்டு போஸ்ட்டில் போட முடியும். ஸோ அது இல்லாத காரணத்தால் ட்ரைனிங்கில் நாங்கள் கோல் அடிக்கிறோம். அதை பாருங்கடா. போனா ஃபேன்ஸை பார்த்தா என்ன கேவலமாக தெரியுதா? ஓன் கையில் போன சீசன் வந்து நம்மக்கிட்ட டீம் இல்லை. அதனால் கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி கடைசியில் 6th பொசிஷனில் முடித்தோம். ஆனால் இந்த வருஷம் நம்மகிட்ட டீம் இருக்குது. ஆனாலும் ஒன்றுமே காணுமே. ஒன்றுமே இல்லை. நேற்று ஃபஸ்ட் ஹாஃப் ஏதோ கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி நல்லா ஆடிட்டு இருந்த மாதிரி இருந்தது. கடைசியில் 1 கோல் கூட அடிக்கலையடா. எத்தனை பேர் திரும்பாடா, எத்தனை ஃபேன்ஸ் திரும்ப நம்பிக்கை இழந்தாங்க நேற்று. எத்தனை ஃபேன்ஸ் திரும்ப எல்லாரும் அவ்வளோதான், இந்த சீசன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஹோப்பை இழந்துட்டாங்க. எல்லாருமே இழந்துட்டாங்க. இன்னும் வந்து அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கூட. அதுவும் தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்ன மாதிரி ஃபேன்ஸ் கூட ஹோப் இழந்துருவாங்க. டேவிட் ஸ்டிங் அண்ணா கூட கிளம்பி வீட்டுக்கு போயிடுவார் அடுத்த கேம் தோத்தோன்னா. ஏன்னா அடுத்த கேம் 12வது கேமு. மொத்தம் 24 கேம் இருக்குது இந்த சீசனில். 24 கேமில் வந்து 11 கேம் ஆடிட்டோம். இன்னும் ஒரு 12 கேம் இருக்குது தானே. இன்னொரு 13 கேமும் இருக்குது. 12 கேம் தான் நினைக்கிறேன் மேட்ச் வீக்கு. ஸோ அந்த 12 கேமில் வந்து அடுத்த கேம் வந்து ஹைதராபாத் கூட. எந்த டீமுமே இந்த வருஷம் ஈஸி டீம் இல்லை ப்ரோ. எந்த டீமுமே ஈஸி டீம் இல்லை. மொத்தம் 3 டீம் தான் இந்த வருஷம் ஈஸி டீம்னு சொல்கிற மாதிரினா ஈஸ்ட் பெங்கால், முகமது தம்மு,
ஹைதராபாத். அந்த 3 டீம் கூடயுமே நம்ம கேம் ஆடிட்டோம். 2 பேர் கூட தோத்துட்டோம். ஒருத்தர் கூட வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அதுவுலயும் கோல் அடிக்கல. இப்ப இப்ப நம்ம என்னத்த வச்சு நம்ம எங்கேருந்து இப்போ ஹோப்பை கொண்டு வரது? முடியலையா? ரொம்ப ரொம்ப அர்த்தத்தில் இருக்கேன் நான்லாம். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். ஸோ இன்னொரு விஷயத்தையும் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. மேன் யுனைட்டட். நீங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்துட்ருந்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஃபாரின் ஃபுட்பால்லையும் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறினதுக்கப்புறம் போடலான்னு பார்த்தேன். சப்ஸ்கிரைபர்ஸே ஏற மாட்டேறீங்க. நான் ஒரு மேன் யுனைட்டட் ஃபேனுங்க. அவனும் தோக்குறான், இவனும் தோக்குறான். 2 பேரும் என்ன சேர்ந்து அடிக்கிறீங்களேடா. மேன் யுனைட்டட் பார்த்தீங்கன்னா, அதுவும் கோச்செல்லாம் சைன் பண்ணி வந்தா அவனும் வந்து தோக்குறான். மேன் யுனைட்டடை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். சென்னை என்எஃப்சி என்னால் முடியலைங்க. அதாவது மான்செஸ்டர் யுனைட்டடு கூட நேற்று பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறோம். ஃபைட் பண்ணாலும் நம்ம ஆல்ரெடி நிறையா தோத்துட்டோம்டா. ஆல்ரெடி எல்லாத்தையும் தோத்துட்டோம். ஆல்ரெடி எல்லாரும் நம்மளை வச்சு பம்ப் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஆர்சனல் ஃபேன்ஸ் சாவடிக்கிறானுங்க. மேன் சிட்டி இப்போதைக்கு கொஞ்சம் கம்முன்னு இருக்கானுங்கன்னா அவனுங்க ஏன்னா தோத்துட்ருக்கானுங்க. இல்லை அவனுங்க நம்மளை வச்சு செய்வானுங்க. அது போக லிவர்பூலும் வச்சு செய்கிறானுங்க. எல்லா ஃபேன்ஸும் நம்மளை வச்சு பம்ப் பண்ண நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்கோம். சென்னை என்எஃப்சி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்டா இந்த மட்டி கூட்டினுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்பானுங்க. நிறையா பேர் கேட்டிருக்கானுங்க. பட் ஸ்டில் நான் ஏன் சப்போர்ட் பண்ணுறேன்னா எனக்கு இந்த டீம் பிடிக்கும். எனக்கு அந்த 1.5 மணி நேரத்தில் அந்த கேம் ஜெயிச்சிங்கன்னா அந்த மொத்த நாளுமே நல்லா போகலனாலும் அந்த 1.5 மணி நேரம் மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோன்னா அந்த மொத்த நாளுமே எனக்கு நல்லா போன மாதிரி இருக்கும்டா. ஆனால் அந்த மொத்த நாளும் நல்லா போகாதப்போ நீங்களும் தோத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நம்ம எதுக்குடா இருக்கோம் அப்படின்னு ஆகிடும். அடுத்த கேம் ஹைதராபாத் கூட மட்டும் தோத்துட்டோம்னா அதுவும் ஹோம் கேம். எவனும் வர மாட்டான். ஃபேன்ஸ்லாம் எவனும் வர மாட்டான். நான் போனால் போவேண்ணா. வேறு வழி இல்லைடா. எனக்கு இது மட்டும்தான் இருக்குது. என்னால் பேச முடியல. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.